எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பான இனிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். ஜூன் 11/6/2026 வியாழக்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 28ஆம் நாள், ஏகாதசி. நாளை பிரதோஷம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மதிய நல்ல நேரம் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய திதி ஏகாதசி திதி. இன்றைய யோகம் சோபனம். இன்றைய கரணம் பாலவ கரணம். இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. சந்திராசி நட்சத்திரங்கள் உத்திரம். கன்னிராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன், கடகத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி சந்திரன். இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? குரு பரம்பரா, குரு வழிபாடு. அதான் சொல்லிட்டே இருக்கிறோம். நம்ம திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் அதுதான். நவகிரகத்தில் இருக்கிற குரு, தட்சிணாமூர்த்தி, குருநாதர்கள், குருமார்கள், ஞான தபோதனர்கள். சென்ற வார பதிவில் சொல்லும்போது நம்ம ராகவேந்திரன் வெங்கண்ண பட்டருக்கு வாய் பேச முடியாதவருக்கு பேச்சை, அதாவது மன்னனின் செய்தியை சொல்வதற்கு, திவான்கிட்ட செய்தி சொல்வதற்கு அருள் கொடுத்திருப்பார். அந்த செய்தி சொல்ல அவர் திவானா ஆயிடுவார். இப்ப பாருங்க, இறைவன் குருமார்கள்லாம் எவ்வளவு அற்புதமானவர்கள்னு சொல்லி, தீங்கே செய்திருந்தாலும் அவருக்கு விருந்து கொடுக்குறோன்னு கூட்டிட்டு போவாங்க, மாமிசம் கொடுப்பாங்க, அதை மலர்களா ஏற்றுக்கொள்வார். அதுபோல நம்முடைய பிழைகளை பொறுத்து ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரே விஷயம் யார்கிட்ட இருக்கு? குருகிட்ட இருக்கு. இப்போ வியாழக்கிழமையில குரு வழிபாடு பண்ணணும், குருவை நேசிக்கணும், குருவை பண்ணணுன்றது இதற்காகத்தான். அதுவும் இன்னைக்கு ஏகாதசி, பெருமாள் பிளஸ் குரு. அப்ப நம்ம தெரிந்த, இப்போ ராகவேந்திரன்னா திருவோண நட்சத்திரம், ஒரு குருமார், நம்ம மகா பெரியவா அனுஷ நட்சத்திரம். இப்படி தேடி தேடி நமக்கு எந்த நட்சத்திரத்துக்கு எந்த குரு தேவைப்படுறோ அந்த குரு போகலாம். 15 சித்தர்களும் போடலாம். உடனே நீங்க சித்தர்கள் சொல்லியா எல்லாமே உண்டு. அவரும் குருமார். அவர்கள் முன்கூட்டியே அந்த சித்த மகா புரிதர்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, வருகின்ற யுகங்கள்ல என்னென்ன நடக்கும்ன்றத மாதிரி, புரியுதுங்களா? ஒரு விஷயங்களும் நமக்கு மாத்தி கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டா நாம நல்லா இருக்க முடியும். இந்த குருநாள்ல குருவை நினைக்கிறதே ஒரு பெரும் பாக்கியம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா, என்னை ஆள்க. புரியுதுங்களா? அவ்வளவுதான். 2 விஷயம். நேரடியா எனக்கு தெரியாது, நான் போகும் பாதையெல்லாம் நீ வரணும். முடிஞ்சு போச்சா? வராரா இல்லையா? வருவாரா இல்லையா? தருவாரா இல்லையா? சொல்றாங்களே, வழி கிடைக்குமா, உன் விழி கிடைக்குமா. புரியுதுங்க? இது ரொம்ப சிம்பிள்ங்க. நீ வரணும், முடிஞ்சு போச்சு. வரும், கிடைக்கும். பயன்படுத்துங்கள். இந்த நாள்ல குரு வழிபாடு செய்வது சிறப்பை தரும். ராசி பலனுக்கு போலாங்களா? மேன்மை பொருந்திய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாள் செவ்வாயின் பயணம், குருவின் பயணம், அஸ்வினி, பரணி, கருத்திகை, இந்த நட்சத்திர அமைப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சுகமான அமைப்புகள்லாம் இந்த நாளில் காத்துக்கிட்டு இருக்குது. சந்திரனின் பயணம் மட்டும் சிலது ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேற ஒன்றும் இல்லை. புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். புதிய விஷயங்கள் செய்யலாம். வீடு, வண்டி, வாகன மாற்றங்கள், புதிய பொருள் சேர்க்கை. அப்படி பொறுமையா இருந்து ஜெயிக்கிறீங்களா? வேடிக்கை மட்டும் பாருங்க, ஜெயிச்சுடுறாங்களா? அது இன்னைக்கு உங்களுக்கு அதான் நடக்கும். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது. ரொம்ப அற்புத கடாட்சங்கள் உண்டு, ஏற்றங்களுமே உண்டு.
ஒரு பெரிய அளவுல வாய்ப்புகள்லாம் உங்ககிட்ட வரும். எதிர்பார்த்த அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள்லாம் ரிஷபத்துல இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா சூரியனோட பயணம் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். வருதுங்க, ஏதோ கடந்துருச்சு. சூரியன் ராசிக்குள்ள இருக்கவரை என்னாச்சு, தேவையில்லாம ஒரு அபராதம் கட்டுறது, ஏதோ ஒரு சில சில சிறு சோதனைகள்லாம் வந்து போச்சு. அதை பத்தி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நாம என்ன நினைக்கிறோன்றதை விடவும் கிரகங்கள் தன்மையிலேருந்து நம்ம பார்க்கும்போது இதெல்லாமே நமக்கு சரிதான் வந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதனால ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். மிதுனராசி என்பவர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் வெற்றி களிப்பு கொண்டாட்டங்கள் உண்டு. புரியுதுங்க. பொதுவாக திருவாதிரை புனர்பூசம் நினைச்சதை சாதிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு கிரேட்டஸ்டான ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. கடகராசி என்பவர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் சேர்க்கை. புரியுதுங்களா. எல்லா விதமான கவலைகளிலிருந்து விடைபெறுகின்ற நாள். கவலையே எனக்கு இல்லைப்பா, நான் ஜெயிச்சுட்டேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் வெற்றி பெறுகின்றேன், எல்லா வாய்ப்பையும் எனக்கு தேடி வந்துகிட்டு இருக்குன்ற நினைக்கக்கூடிய ஒரு அற்புத அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல கடகத்துக்கு வந்து சேரும். வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பவர்களே, சந்திராஷ்டமம் முடிவுக்கு வந்துடுச்சு. கவலை தேவையில்லை. இந்த நாளில் பயம் விலகும், வெற்றிகள் கிடைக்கும், மகிழ்ச்சிகள் கூடுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். கன்னி ராசி என்பவர்களுக்கு இதனால் வந்து சிறப்பு மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. எல்லா வகையிலுமே வந்து பிளஸ்ன்னா அது உங்களுக்கு மட்டும்தான். வெற்றிகள் கிடைக்கும், மகிழ்ச்சிகள் நடக்கும், நட்புகள் விரிவடையும். என்னன்னா இந்த சந்திராசிரமத்துல வந்து புதிய முயற்சி மட்டும் செய்யக்கூடாது. அன்றாட பணிகள் செய்து வருவது சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் முதல்ல தடைகள் விலகுகின்ற அமைப்புகள் உண்டு. தடை தாமதங்கள்னால கொஞ்சம் மன கஷ்டப்பட்டோம், எந்த முயற்சியாக இருந்தாலும் தடைப்பட்டுக்கிட்டு இருந்ததுன்னா இன்றைய நாளில் அந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த நாளில் இருக்கிறது. புதிய கல்வி, புதிய படிப்பு, புதிய வெளிநாட்டு பயணம், அல்லது புதிய ஒரு நம்ம வீட்டுக்கு புதிய உறவுகள் வருவது, அல்லது உறவுக்குள் வந்து ஒரு திருமணங்கள் நிச்சயிக்கப்படுவது, திருமணத்துக்கான விஷயங்கள் நடக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நடக்கும். சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்த நாள். விருச்சிக ராசி என்பவர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு. எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம தேடி போயும் கிடைக்காத விஷயங்கள் நம்ம வீடு தேடி வரும். அனுஷமா இருந்தாலும் சரி, கேட்டையா இருந்தாலும் சரி, நல்ல வகையில் தானே நடக்கின்ற ஒரு அமைப்புகள் இருக்கிறது. ரொம்ப அற்புதமான நாள். இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பவர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் சிறிது முயற்சி தடைப்பட்டு நடக்கின்ற வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால கவனமா இருங்க. எதுவா இருந்தாலும் பேசி முடிவு பண்ணி செய்யுங்கள், வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் அமைதி காண்பதுங்கிறது ஒரு சிறப்பான விஷயம்தான். எதுவுமே உடனே இன்னைக்கே நடக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா திருவோணம் அவிட்டம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இன்னைக்கே நடந்துடணும், அப்பவே உடனே டிக்ளேர் ஆயிடணும், நான் தான் நல்லவன், நான் தான் எல்லாம் நடக்குது, என்னாலதான் எல்லாம் நடக்குன்ற எண்ணம் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் மாத்தி வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. கிரகத்தின் சஞ்சாரம், குருவின் பார்வை உங்களுக்கு எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கும். இதை விட ஒரு 13 மாசம் வரல ஒரு நல்ல நாள் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. புதிய முயற்சி உடனே எடுங்க, நல்லபடியா செய்யுங்க. இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனின் பயணம் 3ஆம் இடத்தை நோக்கி போயிடுச்சு அப்படின்னும் போது புதிய முயற்சிகள்ல வெற்றி பெறும், கல்வி கேள்விகளை தேர்வு விளங்குவீங்க, ஒரு நல்ல ஒரு எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்கப்பெறும். வீடு ஆகட்டும், வண்டி வாகனமாகட்டும், புதிய பொருள் சேர்க்கை, உறவுகள் சேர்க்கை, திருமணத்துக்கான முயற்சி, புதிய லோன் வாங்குறது, இல்லை நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிற வேலைகள்லாம் முடிவு கொண்டு வருது. அந்த மாதிரிலாம் நல்ல பல விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது. இதனாலும் சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சனி சந்திரனின் சேர்க்கை, இது ரொம்ப அற்புதமான விஷயங்கள் தான். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. வெற்றி வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கிறதா பெரிய விஷயம். புரியுங்களா. சந்திரனின் பயணம் இன்னும் 2ஆம் இடத்துக்கு போகும்போது இன்னும் அற்புதமா கிடைக்கும். மதியத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை இன்னொரு அடுத்த பரிமாணத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடுவீங்க.
வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வந்து ஒரு பிடிமானமே இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த மாலைக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் காத்திருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.